Ave Maria, gratia plena, Dominus tecum. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி. இன்னைக்கு எந்த மாதாவை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னை. ஒரு மாதா சுத்த தமிழ் பெண்ணாக காட்சியளிப்பாள் என்று சொன்னால் அது இந்த கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னை தான். எங்க இருந்து இருக்குதுன்னா, உளுந்தூர்பேட்டையிலிருந்து விருத்தாச்சலம் வரக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலே கோணாங்குப்பம் என்கின்ற அந்த ஊரிலே அமைந்திருக்கின்றது. இது அதுக்கு முன்னாடி ஆரியனூர் என்று அழைத்தார்கள், இப்பொழுது கோணாங்குப்பம் என்று அழைக்கின்றார்கள். இதுக்குன்னே பெருத்த வரலாறு இருக்கு. இந்த அன்னையை இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறாங்க, மகட்கொடு மாதா அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அன்னையை தேடி போறவங்க யாருமே குறிப்பா மகட்பேர் இல்லாத பெண்டர் இந்த அன்னையை தேடி போனாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்லே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய புதுமை நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னை. இதற்கென்று வரலாறுகளை பார்த்தோம்னா பிற்காலம் செல்கின்றது. 17ஆம் நூற்றாண்டில வீரமாமுனிவர், நமக்கெல்லாம் தெரியும், இயேசு சபை துறை வீரமாமுனிவர் வருகின்றார். அவர் ஏலாக்குறிச்சி நோக்கி ஒரு பயணம் போறார். அப்ப ஒரு பேக்ல என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா 2 மாதாவை எடுத்துட்டு போறாரு. போகின்ற வழியிலே அசதியின் நிமித்தமாக ஒரு மரத்தடியிலே உறங்கி விடுகின்றார். அப்போ உறங்கும் போது அவருடைய அந்த இரு பைகளையும், ஒரு பையில இருக்கக்கூடிய 2 மாதாவையும் பக்கத்துல வச்சுட்டு தூங்கிடுறாரு. தூங்கும்போது அந்த பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, அந்த பசங்க விளையாட்டுத்தனமா நம்மளுடைய மாதா ஒரு மாதாவை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் முழிச்சு பாக்குறாரு, பதறிடுறாரு, மாதாவை காணும். இங்க அங்கன்னு தேடி பார்க்கிறாரு, பகலெல்லாம் தேடி பார்க்கின்றார். கிடைக்காத விரக்தியில் அப்படியே ஒரு மாதாவோடு ஏலாக்குறிச்சி செல்கின்றார். அப்போ அன்னைக்கு அங்கு ஆட்சி செய்திருக்கக்கூடிய பாளையத்துக்காரர் இருக்கிறாங்கல்ல, பரூர் பாளையத்துக்காரங்க, அதுல கச்சிராயர் அப்படிங்கிற பாளையத்துக்காரருக்கு மாதா கனவிலே தோன்றுகின்றார். தோன்றி சொல்லுகின்றார், மகனை விழித்தெடு, என்னை அந்த சிறுவர்கள் விளையாட்டுத்தனமாக இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் இடத்தை சொல்லி இங்கே ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். நீ போய் பாரு, பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்னை கண்டா என்று சொன்னால் அங்கே ஒரு சிறிய ஆலயம் ஒண்ணு கட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கச்சிராயருக்கு அவருடைய மனையாளுக்கு நிறைய வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை. நீ ஒருவேளை என்னை கண்டெடுத்தால் அங்கே சிறிய சிற்றாலயம் ஒன்று கட்டு, அதற்கு பிற்பாடு உனக்கு நடக்கக்கூடிய புதுமையை நீயே கண்டுகொள்ள அப்படிங்கிறாங்க. இவர் போய் பார்க்கிறாரு. இது கனவா நினைவா என்று தெரியவில்லை. முடித்து பார்க்கின்றார், கனவு. ஆனாலும் மாதா சொன்னபடியே காலையில விழித்தெழுந்து போய் அந்த இடத்தை தேடி பார்க்கிறார். மாதாவுடைய சுரூபம் அங்கு இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஒரு சிற்றாலயம் ஒன்று அமைக்கின்றார். உடனே அடுத்த வருடம் இவருடைய மனையாளுக்கு குழந்தை பிறக்கின்றது. என்ன செய்யணும்னே தெரியல இவரால. மாதாவை விழுந்து கும்பிடுகின்றார். அப்போ எதேச்சியா மறுபடியும் அந்த பக்கமா வீரமாமுனிவர் வராரு. அப்பதான் பாக்குறாரு, ஒரு சிற்றாலயம் ஒன்று மாதாவிற்கு கட்டப்பட்டிருக்கு. அதுவும் இவருக்கு மிஸ் ஆன அதே ஸ்டாச்சுல கட்டப்பட்டிருக்கு. உடனே பாளையத்துக்கார உதவியுடன் இப்பொழுது இருக்கக்கூடிய கோணாங்குப்பம் பெரிய நாயகி மாதாவுடைய பெரிய ஆலயத்தை அவர் எழுப்புகின்றார். இறை மக்களே, மகட்பேர் கொடுக்கக்கூடிய மாதாவை அணுகி செல்வோம், நாம் குழந்தை பாக்கியம் பெறுவோம். மகட்பேறு கொடுக்கும் மரியே வாழ்க.